வணக்க நண்பர்களே. புத்தக வாசிப்பு பற்றி நிறைய பேசியிருக்கு. புத்தக யோசிப்புன்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம செய்கிறோமாங்கிறது தான் இன்னொரு கேள்வி. பழைய காலத்தில் புத்தகங்களை படிக்கிறதுக்கு 3 படிநிலைகளை சொல்லியிருந்தாங்க: மனனம், சுவாத்தியாயம், தியானம். மனனம் என்பது புத்தகத்தை மனப்பாடம் செய்வது. இப்போ இன்றைய புத்தகங்களை மனப்பாடம் பண்ண முடியாது. உதாரணமாக பழைய காலத்தில் புத்தகங்களை மனப்பாடத்தின் பொருட்டே சுருக்கமாக எழுதினாங்க. திருக்குறள் மாதிரி சூத்திரம்ங்கிற ஒரு வடிவம் இருக்கு. சூத்திரம்னா கயிறு, ஜோடிகளை கட்டக்கூடிய கயிறுலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்கலாம். சூத்திரம் அப்படின்னா மிகச் சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய 4 அல்ல 5 வார்த்தைகளான ஒத்த வரி, ஒரு டிஃபனிஷன், ஒரு தேற்றம், ஒரு தியரம். அப்படி பார்த்தா தொல்காப்பியம் சூத்திரத்தில் இருக்கு. இலக்கண நூல்களும் தத்துவ நூல்களும் தான் சூத்திரத்தில் இருக்கும். பிரம்மசூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், நன்னூல் சூத்திரம், அதெல்லாம் மனப்பாடத்துக்குரிய நூல்கள். அந்த மனப்பாடம் பண்ணதான் மனனம். இன்றைக்கு அப்படி மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கு. வெண்முரசு ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி யார்கிட்ட சொல்ல முடியுமா என்ன? ஆனா முக்கியமான லைன்ஸ் மனதில் நிற்பதை இன்றைக்கு மனனம்னு சொல்லிக்கலாம். அதாவது ஒரு பகுதியாவது நிரந்தரமாக உள்ளத்தில் தங்கி இருக்கணும், வேகா இருக்கக்கூடாது. அதுக்கு சில முயற்சிகள் எடுக்கணும். முக்கியமான லைன்ஸை குறித்து வச்சுக்கலாம். அது நினைவில் நிறுத்துறதுக்கு திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துக்கலாம். யார்கிட்டையாவது சொல்லலாம். ஒரு செல்ஃபோனை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஏதோ இல்லை அந்த புக்குடைய கண்டென்ட்டாக சொல்லக்கூடிய முக்கியமான பகுதியிலையாவது மனப்பாடம் பண்ணிக்க தான் ஆகணும். அது ரொம்ப நல்ல வழி. சுத்தமாக ஒரு புத்தகம் மறந்து போகிறதுலேருந்து தடுக்கிறது. அதில் ஒரு சில பகுதிகளில் ரெலவென்ட் போர்ஷனாவது மனப்பாடம் பண்ணிக்கிறதா எனக்கு அந்த வழக்கம் உண்டு. நான் எழுதிக்குவேன். எழுதுறது எனக்கு மனப்பாடம் ஆகும். சிலருக்கு வேற வழியில் மனப்பாடம் ஆகலாம். ஆனால் மனப்பாடம் ஒரு புக்கத்தில் முக்கியமான புத்தகம் என்றால் சில பகுதிகளாவது மனப்பாடமாக இருக்கணும். வெண்முரசில் ஆயிரக்கணக்கான வரிகள் பலருக்கு மனப்பாடமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆயிரக்கணக்கான வரிகள் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் கொட்டேஷன்ஸாக சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறேன். எனக்கே யாரோ வெண்முரசு வரிகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. அது மனனம். சுவாத்தியாயம் என்பது அதை பற்றி யோசிக்கிறது. அந்த வரிகள், அந்த நூலை பற்றின விரிவான சிந்தனைகளும் துணை கல்வி இருந்தால் சுவாத்தியாயம். அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறொரு புத்தகத்தை படிக்கிறது சுவாத்தியாயம். ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அந்த புத்தகத்திலிருந்து பல வகையாக சிந்தனைகளை விரித்துக் கொள்வது சுவாத்தியாயம். 3வது இருக்கு தியானம். சட்டால் என்று ஒரு வரி நினைவில் வர்றது தான் தியானம். அந்த தியானம் என்பது அந்த வழியிலிருந்து நம்முடைய உள்ளம் ஆழ் மன நோக்கி செல்லணும். அதாவது ஒரு வரியை படிக்கிறது வெளியே இருக்கு, அது மேல சிந்தனையும் வெளியே தான் இருக்கு. அதுலேருந்து நம்ம வெளியே தான் விரிகிறோம். அதுதான் சுவாத்தியாயம். அந்த வரியிலிருந்து விரிகிறது, வெளிநோக்கி விரிகிறது சுவாத்தியாயம்னா. அதுலேருந்து உள்நோக்கி விரிகிறதான் தியானம். அப்படி திருக்குறள் வரிகள்லாம் சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்கு நமக்கு நினைவில் வரும்போது வேற ஒன்றா இருக்கும். புது புது அர்த்தங்கள் வந்துக்கிட்டே இருக்காது. நம்ம உள்ளத்துக்குள்ளே போயிடும். ஒரு வாழ்க்கையில் கிரைசிஸில் ஒரு வரி ஞாபகம் வரும், ஒரு நெருக்கடியில் ஒரு ஞாபகம் வரும், சும்மா ஆப்சன்ட் மைண்டாக இருக்கும்போது ஞாபகம் வரும், ஒரு ப்ளசண்டான மனநிலையில் ஒரு வரி ஞாபகம் வரும். பலருக்கு சினிமா பாட்டு தான் அப்படி ஞாபகம் வரும். சினிமா பாட்டு வரி தான் அப்படி ஞாபகம் வரும். அது ஒரு லோ லெவலில் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வாழ்க்கை சந்தர்ப்பங்களில் சினிமா பாட்டை கோட் பண்ணுறவங்க, சினிமா டைலாக்கை கோட் பண்ணுறவங்க மேலே எனக்கு மரியாதை கிடையாது. அவங்கள பலபடி கீழே தான் வைப்பேன். அவங்கள்ட்ட ஒரு விவாதத்தை தொடங்க மாட்டேன், அல்ல உரையாடலே கூட நடத்த மாட்டேன். ஏன்னா அவங்க மைண்ட் எம்டியாக இருக்குது. அவங்களுக்கு புத்தகம் உள்ள இல்லை, கல்வி இல்லை. காதில் விழக்கூடிய சினிமா பாட்டை வச்சு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வடிவேலு காமெடி, ஒரு சினிமா பாட்டு லைன் ஞாபகம் வருதுன்னா வேற எதுவுமே மண்டைக்குள்ளே இல்லை. கழுவி கமத்தப்பட்ட, நல்லா சோப் போட்டு வீம் போட்டு கழுவப்பட்ட ஒரு மண்டைன்னு அர்த்தம். ஆகவே எனக்கு கடிதங்களில் சில ஆட்கள் இந்த மாதிரி சினிமா பாட்டு கோட் பண்ணி அனுப்புவாங்க. பெரும்பாலும் அந்த நெய்ம் முன்னாடி போய் பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க கூட நமக்கு எந்த காலத்துலையும் ஒரு உரையாடல் உருவாக போவதில்லை. ஒரு வகையான பொது மனிதன் அவன். அப்படி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்க கூட நாம் எப்படி பேச முடியும்? அவங்களுக்கு நமக்கு ஒரு உறவு இல்லையே. புத்தகத்திலிருந்து கவிதைகளையோ வரிகளையோ முக்கியமான படிமங்களையோ மேற்கோள் காட்டுறவங்க தான் வாசகர்கள். அவங்க கூட நம்ம உரையாட முடியும். அவங்க தான் அறிவிஜீவிகள். அறிவியக்கத்தில் ஏதேனும் தொடர்புள்ளவங்க.
அப்படி ஒரு வரி டக்குன்னு நமக்கு நினைவில் வருது. உதாரணமா போற போக்கில் அவ்விய நெஞ்சத்தார் அப்படின்னு ஒரு வரி ஞாபகம். முழு வரியும் ஞாபகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்விய நெஞ்சத்தார் அது பல்வேறு அர்த்தங்களை கொடுக்குது. சுருங்கின, இருண்ட என்ற அர்த்தம். அவ்விய நெஞ்சம் என்று அதுலேருந்து போகுது. ஒரு நெஞ்சம் எப்படி சுருங்க முடியும்? சுருங்கினா அது இறுகிடும், கெட்டி ஆயிடும், கல்லாயிடும். அதுக்குள்ள எதுவுமே உள்ள போறதுக்கு வழி இருக்காது. எல்லா வாசல்லையும் மூடிடும். அது எங்கும் தன்னை மட்டுமே கொண்டு முன்னிறுத்தும். அதுக்கு உரையாடலே இருக்காது. இப்படி 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 போயிட்டே இருந்தது. இதுதான் தியானம். வந்து இப்படி ஏதோ ஒரு வரி, கவிதை, படிமம் உங்களுக்கு நினைவுக்கு வர்றது, உங்க மனசுல நாள் முழுக்க அது தொடர்றது தான் தியானம் என்பது. ஒவ்வொரு நாளும் மலர்கள் மலர்கின்றன. ஒவ்வொரு நாள் அது மாதிரி ஒருவன் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு வரி மலரும் என்றால் அவன்தான் தியானத்தில் இருக்கிறான் என்று பொருள். அது எந்த வரியாக இருக்கலாம், ஒரு படிமமா இருக்கலாம். கீதையிலிருந்து ஒரு வரி இன்றைக்கு நினைவில் வந்தது. பெரு வெள்ளம் வரும்போது கிணறுகளால் என்ன பயன்? அது அப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தது. பெரு வெள்ளம், மொத்த நிலத்தை மூடி போகக்கூடிய வெள்ளம் வரும்போது இங்க அங்க வச்சுட்டு கிணறுகள் என்ன? இந்த கிணறு எல்லாம் ஆகலை. அந்த கிணறு எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கிணறுகளை மூடிடுது. உங்களுக்குன்னு தனி கிணறே இல்லை. அந்த வரியிலிருந்து நான் நெடுந்தூரம் பயணம் பண்ண முடியுது. அதுதான் தியானம். அப்படிப்பட்ட பயணத்தை பண்ணக்கூடியவர் தான் உண்மையிலே புத்தகங்களை படிக்கிறாங்க. மனநம் சுவாத்தியாயம் தியானத்துல வந்து முடியணும். அன்றைய மலர் அன்றே பூக்கணும். இன்றைக்கு உங்களுடைய மலர் என்ன என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.